சோஸ்டம் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது பெற்றோருடைய ஒருமனம் எந்த அளவுக்கு பிள்ளைகளுடைய லைஃப்பில் ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படிங்கிறத இந்த மத்தேயு ஒன்றாவது அதாவது மத்தேயு 1வது அதிகாரத்தை நம்ம ஃபுல்லாக வாசிக்கும் போது கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். இதில் பார்த்தீங்கன்னா யோசேப்பும் சரி மரியாளும் சரி 2 பேரும் ஒரு மனதை உடையவர்களாக அவர்கள் காணப்பட்டாங்க. யோசேப்பு நீதிமானாக மரியாளை தள்ளிவிடணும்னு நினைக்கும் போது தேவதூதர் சொன்ன உடனே அவர் ஏற்றுக்கொள்கிறார். 2 பேருக்கிட்டையுமே தேவன் பரிசுத்தாவியினால பிறக்க போகிற இயேசு கிறிஸ்துவை குறித்ததான அறிவிப்பை 2 பேருக்குமே தேவன் கொடுக்கிறார். அப்புறம் யோசேக்கிட்ட சொல்றாரு, அவருக்கு இயேசு என்று பெயரிடுன்னு சொல்றாரு. யோசேப்பு அந்த ஏரோது ராஜா பிள்ளையை கொல்ல வருகிறான் அப்படின்னு தெரியும் போது அவர் பிள்ளையை தூக்கி கொண்டு எல்லா இடங்களிலும் அதை எப்படியாவது காப்பாற்றணும்னு தாயும் தகப்பனுமாக பிள்ளையை மறைக்கிற காரியத்தை நம்ம பார்க்கலாம். 25வது வசனத்தை பார்த்தீங்கன்னா மத்தேயு 1:25 அவன் தாய் முதற் பேரான குமாரனை பெருமளவும் அவளை அறியாதிருந்து அவனுக்கு இயேசு என்று பெயரிட்டான். அப்போ 2 பேருமே இது தேவனால தனக்கு கொடுக்கப்பட்ட குழந்தை அப்படிங்கிறத உணர்ந்ததுனால 2 பேரும் கணவன் மனைவியா கூட வாழாம அவங்க தேவன் பிறக்கிற வரைக்கும் தங்களுடைய பரிசுத்தத்தை கூட காத்து கொண்டதை நம்ம இந்த இடத்துல பார்க்கலாம். அப்போ இப்படிப்பட்ட ஒரு மனதின் ஆவியை உடைய பெற்றோருக்கு பிறந்த இயேசு கிறிஸ்து எப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த ஸ்தானத்துல அவர் இருந்தாருங்க நம்ம பார்க்கிறோம். ஆனா வேதத்துல நிறைய பேர் தேவனுக்கு உண்மை உள்ளவர்களாக இருந்த போதும் அடுத்த தலைமுறை அப்படி தேவனுக்குள்ள இருக்காததை நம்ம பார்க்கிறோம். ஏன் அப்படி இருந்த நிறைய பேருடைய குடும்பத்துல கூட அந்த ஒரு மனதின் ஆவி இல்லாததுனால அவங்க தன்னுடைய அடுத்த தலைமுறையை கர்த்தருக்குள்ள வழி நடத்த முடியாமல் போனதை நம்ம பார்க்கிறோம். இப்ப நீங்க சிம்சோனை எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த தேவதூதர் அவனுடைய தாய்க்கு தான் தரிசனமாக்கி சொல்றாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் கேட்குறாங்க. அவங்க அப்பா கிட்ட போய் அவங்க அம்மா சொல்றாங்க, இன்னொரு தடவை தேவதூதன் இன்னொரு தடவை எனக்கு நீங்க உங்களை காட்டுங்களேன், என் பிள்ளை எப்படி நடத்தணும்னு எனக்கு கற்றுக் கொடுக்கல அப்படின்னு சொன்ன போதிலும் அந்த செகண்ட் ப்ரேயர் ரெக்வெஸ்ட்டுக்கும் ரிப்ளை யார்கிட்ட தான் போகுதுன்னா அம்மா கிட்ட தான் போகுது. மேபி அவங்க அம்மா ரொம்ப தாழ்மை உள்ளவர்களா இல்லை தேவ பயம் மிக்கவர்களா இருந்திருக்கலாம், இல்லை அவங்க தகப்பனுக்கு ஒருவேளை ஒரு பெருமையோ இல்லை ஒரு கர்வமோ இருந்திருக்கலாம். எந்த காரணத்தினால அவங்க அப்பா கிட்ட போய் தேவன் தேவதூதரை அனுப்பலன்னு தெரியல. ஆனா அவங்க தாய்க்கு தான் 2 முறை தரிசனமாகி சிம்சோனை குறித்ததான எல்லா காரியங்களும் அறிவிக்கப்படுது. நீங்க யாக்கோபை எடுத்துக்கோங்க. ஈசாக்குக்கு தேவன் ப்ராஃபஸி கொடுக்கல, மூத்தவன் இளையவனை சேவிப்பான்னு. ஆனா அவங்க அம்மா கிட்ட தான் அந்த ப்ராஃபஸி சொல்லப்படுது. இந்த ஒன்றோடு ஒன்று மோதி கொள்ளுகுதேங்கும் போது கர்த்தர் ரெபேக்காளுக்கு தான் தேவன் தன்னை வெளிப்படுத்துகிறார். இதே இது ஈசாக்கு இடத்துல பார்த்தீங்கன்னா வானத்து நட்சத்திரங்களைப் போல உன் பிள்ளையை மாற்றுவேன், பூமியின் மணலத்தனையாக மாற்றுவேன், உன் சந்ததியை நான் எனக்காக தேர்ந்தெடுத்துக்கிறேன்னு எல்லா ப்ராஃபஸையும் ஆபிரகாமுக்கு தான் சொல்லியிருப்பாரு. சாராளை பார்த்து கர்த்தர் ஒன்றுமே சொல்லியிருக்கவே மாட்டார். நீங்கள் அடுத்தது பார்த்தீங்கன்னா சாலமன் உன் பையன் தான் எனக்கு தேவாலயத்தை கட்டுவான், உன் கை ரத்த படிந்து இருக்கு, அவன் ஞானம் உள்ளவனாக இருந்து எனக்கு முன்பாக உண்மை உத்தவமாக இருப்பான், உன் சந்ததியில் விளக்கு அணையாமல் நான் பார்த்துப்பேன் அப்படின்ட்டு தாவீது ராஜா கிட்ட தான் போய் சொல்லியிருப்பார். நீங்கள் இவங்க எல்லாரையுமே எடுத்துட்டீங்கன்னா அவங்க எல்லாருமே தேவனுக்குள்ள ரொம்ப பிரகாசமாக இருந்தவர்கள். ஆனா அவங்களால அடுத்த சந்ததியை கர்த்தருக்குள்ள நடத்த முடியாம போனது எதனால அப்படின்ட்டு எனக்கு தேவன் கற்றுக் கொடுத்த ஒரு காரியம் என்னன்னா, அவங்க வளரும் போதே அவங்க தாய் தந்தையருக்குள்ள ஒரு மனம் இல்லாததுனால அவங்க தேவனுக்குள்ள வளர்க்கப்பட்டிருந்த போதிலும் அவங்களால ஒரு அடுத்த சந்ததியை அவங்களுக்கும் அவருடைய கணவனுக்கோ மனைவிக்கோ ஒரு மனம் இல்லாததுனால அவங்க பிள்ளையை கர்த்தருக்குள்ள ஞான இருதயம் உள்ளவர்களாக வளர்க்க முடியாமல் போனதுதான் ஒரு காரணமா இருக்கும்னு கர்த்தர் எனக்கு கற்றுக் கொடுத்தார். நீங்க இதே இதுல பாத்தீங்கன்னா நீங்க தாவீதை குறித்து சொல்லலாம். தாவீது இஸ் ஸ்பெஷல் எக்ஸப்ஷன். சங்கீதம் 27:10 பார்த்தீங்கன்னா என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார்னு தாவீது சொல்றாரு. அப்போ தாவீது காரியத்துல தகப்பனும் கைவிட்டுட்டாரு, தாயும் கைவிட்டுட்டாங்க. அந்த விஷயத்துல அவங்க 2 பேரும் ஒரு மனதமா இருந்ததுனால தகப்பன் இந்த தாவீது ராஜாவை தேவன் தனக்கென்று தேர்ந்தெடுத்து ஒரு பெரிய திட்டத்தை, அதாவது இனி எதிர்கால இயேசு கிறிஸ்துவை குறித்ததான ஒரு பெரிய திட்டத்தை தாவீதின் மேல தேவன் வைக்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனாலும் அவர் ஒரு மனம் இல்லாத பெற்றோரால் வளர்க்கப்பட்டதுனால அவர் தன்னுடைய பிள்ளையை வளர்ப்பதுல சீர்படுத்துவதில் அவருக்கும் ஒரு கஷ்டம் இருந்ததை நம்ம பார்க்கலாம். நம்ம சாமுவேலை எடுத்துக்கிட்டிங்கன்னா
சாமுவேல் வந்து அவங்க அம்மா ஒரு பொருத்தனை பண்றாங்க, ஆனா அவங்க அப்பா கிட்ட சொல்லல. ஆனா இதுதான் என்னுடைய பொருத்தனைன்னு சொன்ன உடனே அவங்க அப்பா ஓகே, பிள்ளை வளர்ந்த உடனே பால் மறந்தோடனே நீயே கொண்டு போய் விட்டுடு அப்படின்ட்டு இருவருக்குள்ள ஒரு மனதை நம்ம இருக்கிறத பார்க்க முடியுது. அப்போ அப்படிப்பட்ட ஒரு மகனை இஸ்ரவேல் எல்லாத்துக்குமே ஒரு ஆசாரியனாகவும் நியாயாதிபதியாகவும் ராஜாக்களை அபிஷேகம் பண்ணுகிற ஒரு நபராகவும் தேவன் தேர்ந்தெடுத்து நடத்துறத நம்ம பார்க்க முடியும். நீங்க வந்து எசேக்கியா ராஜா ரொம்ப ஞானமிக்க ராஜா, அவனை போல தேவனுக்கு பிரியமா நடந்த ராஜா இல்லைன்னு சொல்லுகிற அளவுக்கு அவர் வந்து இதுக்கு முன்பாக அவங்க அப்பா செஞ்சிருந்த எல்லா தோப்பு விக்கிரத்தையும் வெட்டி என்னது மோசே காலத்துல இருந்த அந்த வெண்கல சர்ப்பத்தை எல்லாம் அவர் தான் உடைச்சு போடுறாரு. அப்படிப்பட்டவர் வந்து தன்னுடைய மகனாகிய மனாசேய கர்த்தருக்குள்ள வழி நடத்த தவறி போகிறார். இதற்கு காரணம் அவர் வந்து ஒருவேளை தனக்குள்ள இருந்த பக்திய இல்ல ஒரு பக்தியுள்ள ஒரு மனைவியை தேர்ந்தெடுக்காம இருந்ததா இருந்திருக்கலாம், இல்ல இந்த பக்தியை தன் மனைவிக்கு அவர் கொடுக்காததா இருந்திருக்கலாம், இல்ல அவருக்கும் அவர் மனைவிக்கும் கர்த்தருக்கு அடுத்த காரியத்துல ஒரு மனம் இல்லாததாக இருந்திருக்கலாம். நீங்க வந்து 2 ராஜாக்கள் 21வது அதிகாரம் 1வது வசனத்துல பாத்தீங்கன்னா அவங்க அம்மா பேரு ஹெப்சிபா. பார்த்தா கிறிஸ்தவ நேம் மாதிரி தானே இருக்கு. மேபி அவ ஒரு கிறிஸ்தவ பெண்ணாகவே இருந்தாலும் எப்படி எசேக்கியா ராஜாக்குள்ள இருக்கிற இவ்வளவு ஒரு பக்தி வைராக்கியம் அந்த மகனுக்கு இல்லாம போச்சு. அப்ப எங்கேயோ அந்த ஃபேமிலியில ஏதோ ஒரு மிஸ்லீடிங் ஆகிக்கிட்டே இருக்கிறத நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அப்போ கர்த்தர் இந்த காரியத்துல கற்றுக் கொடுத்தது என்னதான் ஆவிக்குரிய பெற்றோரா இருந்தாலும், என்னதான் தேவனுக்கு வல்லமையாக ஊழியம் பண்ணுகிற ஒரு தம்பதியனாக இருந்தாலும், கணவன் மனைவி இருவருக்கும் ஒரு மனம் இல்லாமல் அந்த பிள்ளையை வளர்ப்பாங்க அப்படின்னா, அந்த பிள்ளை கர்த்தருக்குள்ள பெரிய காரியங்களே செஞ்சாலும் தன்னுடைய சந்ததியை வளர்க்க தடுமாறுகிறத வந்து நம்ம வந்து பார்க்கலாம். அப்படிங்கிறது தான் கர்த்தர் வந்து கற்றுக் கொடுத்தார். அப்போ நம்ம என்ன செய்யணும்? தேவனுக்குள்ள வைராக்கியம் பாராட்டுகிற ஒவ்வொரு பெற்றோரும் நிதானித்து நடக்க வேண்டிய காரியம் இதுதான். தங்களுக்குள்ள இருக்கிற வேற்றுமையை ரூமுக்குள்ள தான் பேசிக்கணும். பிள்ளைகள் முன்னாடி பேசுறது, இல்லை ஒருத்தர் பிள்ளையை சப்போர்ட் பண்றது, ஒருத்தர் இன்னொருத்தரை வந்து அவதூறு பேச, இல்லை தனக்கு சப்போர்ட் பண்ணணும்னு இன்னொருத்தரை வந்து குறைவாக பேச அலோவ் பண்றது, தன்னுடைய இருதய விருப்பம் நிறைவேறணும்னு பிள்ளையை தன்னுடைய கரங்களுக்குள்ள வைக்கிறது. என் ஆவிக்குரிய ஆலோசனை சொல்லும்போது கூட ஒருவர் ஒரு ஆலோசனை சொல்றது, இன்னொரு ஆலோசனை சொல்லும்போது அந்த பிள்ளையால ஒரு மனதின் ஆவியினால நடத்தப்படாத பெற்றோரால அந்த பிள்ளையுடைய டெசிஷன், அந்த பிள்ளை வளர்கிற ஒரு காரியம், சிந்தனை, இது எல்லாவற்றிலுமே ஒரு தடுமாற்றம் இருக்கும். அதாவது நீங்க வந்து சரியான விதத்துல சிமெண்ட்டையும் மண்ணையும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கலவையை உருவாக்கல அப்படின்னா அந்த சுவர் எப்படி ஸ்ட்ராங்கான ஒரு சுவராக இருக்க முடியும்? அது போலதான் ஒரு கணவனும் மனைவியும் ஒரு சரியான ஒரு புரிதல் இல்லாம இருக்காங்க அப்படின்னா அந்த மதில் சுவர் சீக்கிரத்துல இடிந்து போகிறதற்கு ஏதுவான ஒரு மதில் சுவராக இருக்கும். இந்த இந்த அட்டவணை ஃபுல்லாக நீங்கள் மத்தேயு 1வது அட்டவணை ஃபுல்லாக வாசித்து பார்த்தீங்கன்னா, அதாவது அவ்வளவு வல்லமையாக பயன்படுத்தப்பட்ட எத்தனையோ பேருடைய அடுத்தடுத்த சந்ததிகள் நிர்மூலமாகிறத வந்து நம்ம பார்க்கலாம். நீங்கள் யோவான் ஸ்நானகருடைய தகப்பனும் தாயும் அவர்கள் இருவரும் வயது சென்றவர்களாக இருந்தாலும் அவர்கள் இருவரும் ஒரு குழந்தைக்காக காத்திருந்தாங்க. அதாவது அவருடைய அப்பா என்ன பேரு வந்து யோவான் ஸ்நானருக்கு வைக்கணும்னு ஸ்லேட்ல எழுதினாரோ அதே பேர் தான் அவங்க அம்மா வாயிட்டு சொல்றாங்க. அப்போ எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க, இது எப்படிப்பான்னு. அப்படி ஒரு மனதோடு வளர்க்கப்பட்ட அந்த யோவான் ஸ்நானகர் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துகிற ஒரு நபராக இருந்தாரு பாத்தீங்களா? அப்போ இப்படிப்பட்ட ஒரு தேவ ஊழியர்களை, அதாவது ஒரு பெரிய வல்லமை மிக்க காரணத்தை அந்த பிள்ளை செய்யணும்ட்டு இல்லை, ஆனால் இப்படிப்பட்ட ஒரு குடும்பத்திற்குள்ள வளர்ற ஒரு பிள்ளை நிச்சயம் உலகத்துக்கு ஒரு பெரிய வெளிச்சமாக இருக்குங்கிறதுல எந்த வித சந்தேகமா இல்லை. நாமளே நம்ம குடும்பத்தை நிதானித்து பார்ப்போமே. எனக்கு சர்ச்சுக்கு போகணுன்னு விருப்பம் இருக்குது, என் கணவருக்கு அந்த அளவுக்கு விருப்பம் இல்லை. எனக்கு பிள்ளையே எல்லா ஜெபத்துக்கும் கூட்டு போகணுன்னு விருப்பம் இருக்குது, என் கணவருக்கு அப்படி விருப்பம் இல்லை. நான் என் பிள்ளைய படிப்பில் ஃபஸ்ட்டாக ஆக்கணும்னு நினைக்கிறேன், என் கணவருக்கு அதில் விருப்பம் இல்லை. பிள்ளை நல்லா சமாதானத்தோடு படித்தா போதும். இப்படி சின்ன காரியம், பெரிய ஆவிக்குரிய காரியமாக இருந்தாலும் உலக காரியமாக இருந்தாலும் எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் ஒரு மனம் இல்லைன்னு வைங்களேன்,
அந்த பிள்ளை கண்டிப்பாக ஒரு ஒரு மென்டலி ஸ்டேபிளான ஞான இருதயம் மிக்க, நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, ஞான இருதயம் மிக்க ஒரு பிள்ளையா வளர்வது ரொம்ப கடினம். அப்படியே வளர்ந்தாலும் அவர்களை இப்படிப்பட்ட சூழ்நிலை அவர்கள் வளர்ந்ததுனால அவர்கள் தங்களுடைய அடுத்த சந்ததியை வளர்க்கறதுல அவர்களுக்கு ரொம்ப ஒரு பெரிய தடுமாற்றம் வரும் அப்படிங்கிறத இந்த காரியத்தில் பார்க்கலாம். நீங்கள் இயேசு கிறிஸ்து பார்த்தீங்கன்னா, அவர் அவருக்கு கல்யாணம் ஆகலை, குழந்தை பிறக்கலை. ஆனால் அவர் சீஷர்களை எல்லாரையும் அவரை போலவே உருவாக்குனார் பாருங்க. அவர் அவர்கள் தவறு செய்தாலும் அவங்கள கண்டிக்கிற காரியமாக இருக்கட்டும், அவர்களை தேவனுக்கு அடுத்த காரியத்தில் உருவாக்குறது எல்லாத்துலேயும் அவர் ஞானத்தோடு செயல்பட்டதை பார்க்கலாம். அது கண்டிப்பாக வெறும் உன்னதத்திலிருந்து வந்த ஞானம் மாத்திரம் இல்லை, அவர் பூமியில் வளரும் போதே அவருக்குள்ள விதைக்கப்பட்ட, அவர்கள் பெற்றோரால் அவருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு 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 ஞானமிக்க ஒரு தன்மை, ஒரு சிந்தனையில் ஒரு ஞானம், இருதயத்தில் ஒரு ஞானத்தில் இருந்ததுனால தான் அவரால் அப்படிப்பட்ட ஒரு சீஷத்துவத்தை வைத்து நடக்க முடியுது. அதுதான் இன்றைக்கு உலகம் ஃபுல்லாக விஸ்தாரமாக பரம்பி கிடக்கிறத நம்ம பார்க்கலாம். நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம குடும்பத்தை எப்படி நடத்துகிறோம், நம்ம பிள்ளைகளை எப்படி நடத்துகிறோம். சர்ச்சில் ஆக்டிவாக இருக்கிறதுனாலையோ இல்லை நம்ம பிள்ளையே சர்ச்சில் ஆக்டிவாக இருக்கிறதுனால மாத்திரம் அந்த பிள்ளை பிரகாசிக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. நமக்குள்ளே இருக்கிற ஒரு மனதை கெடுக்க பிசாசு பிளான் பண்ணுறதே இந்த பிள்ளையை கெடுக்க தான். ஒருவேளை இந்த பிள்ளை தப்பி போனாலும் அதுக்கு அடுத்த சந்ததிகளை எப்படியாவது விழத்தள்ளலான்னு நினைக்கிற அவனுடைய சிந்தனை முறியடிக்கப்படணும்னா ஒவ்வொரு ஆவிக்குரிய பெற்றோரும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதபடி, பிள்ளைகள் முன்பாக இந்த இரு மனதை, அதாவது ஒரு மனம் இல்லாத ஒரு சூழ்நிலை வெளிப்படுத்தாதபடி, ஒருவராவது நாவை அடக்கி அந்த சூழ்நிலையை வீட்டுக்குள்ளே ஏற்படுத்தாதபடி, பிள்ளைகளுக்கு அந்த காரியம் கற்றுக் கொடுக்கப்படாதபடி நம்ம நடப்போமானால், அந்த ஞான இருதயத்தை நமக்கு தரும்படியாக நம்ம கர்த்தர்ட்ட கேட்போமானால் நிச்சயம் நம் சந்ததி பாதுகாக்கப்படும், நம் தலைமுறை பாதுகாக்கப்படும். God bless you.